எக்ஸைஸ் 8.4ல 9th சம் v of x y z ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி கொடுத்து அதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனை எழுதிக்கலாம். v is equal to x cube plus y cube plus z cube plus 3xyz. ஓகேவா? ஃபஸ்ட் இங்கே என்ன செய்ய சொல்லியிருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படின்னா டோ ஸ்கொயர் v by டோ y இன்ட்டு டோ z. அதாவது இப்போ என்ன செய்யணும்னா டோ பை டோ y ஆஃப் டோ v by டோ z. அதாவது ஃபஸ்ட்டு இந்த விங்கிற ஃபங்க்ஷனை இசட்டால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு வந்த ஆன்சர் என்ன செய்யணும் ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? இந்த ஆர்டர் படி தான் போகணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டோ வி பை டோ இசட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். இதான் இந்த விங்கிற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸும் ஒய்யும் நம்மளுக்கு என்ன இப்போ கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம இசட்டால் தான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த டேர்ம் எல்லாமே நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். ஓகேவா? அதெல்லாம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 0 கிடைக்கும். ஒய் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் நம்மளுக்கு 0 கிடைக்கும். இசட் கியூப் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இசட் பவர் n ஃபார்மேட்டில் n இன்ட்டு இசட் பவர் n மைனஸ் 1ன்னு ஆகிடும். ஓகேவா? அப்போ என்ன ஆகிடும்? இசட் கியூப்புங்கிறது 3 இன்ட்டு இசட் ஸ்கொயர்னு ஆகிடும். ஓகேவா? ப்ளஸ் இங்கே 3x இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட்னு இருக்குது. ஓகேவா? இங்கே நம்மளுக்கு இசட் மட்டும் தானே நம்மளுக்கு வேரியபிள், மீதி எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ 3xyங்கிறது அப்படியே எழுதிக்கிங்க. இசட் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா என்ன ஆகும்னா 1 கிடைக்கும். ஓகேவா? இப்போது ரிமைனிங் எழுதிக்கலாம். 3z ஸ்கொயர் ப்ளஸ் 3xy. இதுதான் நம்மளுக்கு டோ வி பை டோ இசட். இப்போ இந்த வந்த ஆன்சர் என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா டோ பை டோ ஒய் ஆஃப், அதாவது இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஒய்யால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ டோ பை டோ ஒய் ஆஃப் 3z ஸ்கொயர் ப்ளஸ் 3xy. ஓகேவா? இப்போ ஒய்யால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் இசட் இது எல்லாமே என்னது கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஓகேவா? அப்போ இங்கே 3z ஸ்கொயர்னு இருக்குது. இதில் ஒய்யே கிடையாது. அப்போனா இது என்ன நினைக்கணும்? நம்ம கான்ஸ்டண்ட்டாக நினச்சிக்கணும். கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ் 3xyன்னு இருக்குது. ஓகேவா? ஒய்யால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறவங்க போது இந்த 3x இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ 3 இன்ட்டு எக்ஸுங்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 3 இன்ட்டு எக்ஸு 3x. ஓகேவா? இதுதான் நம்மளோட டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் இன்ட்டு டோ இசட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட் போயிடலாம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டோ ஸ்கொயர் வி பை டோ இசட் இன்ட்டு டோ ஒய். அதாவது டோ பை டோ இசட் ஆஃப் டோ வி பை டோ ஒய். நம்ம இந்த விங்கிற ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ஒய்யால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அதுக்கு வந்த ஆன்சர் என்ன செய்யணும்? இசட்டால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகேவா? அப்போ டோ வி பை டோ ஒய் கண்டுபிடிச்சிக்கலாம் முதல்ல. அப்போ டோ வி பை டோ ஒய்னா என்ன அர்த்தம்? ஒய்ங்கிறதால தான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸு இசட் எல்லாம் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். ஓகேவா? அப்போ எக்ஸ் கியூபுங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா? கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா 0 கிடைக்கும். ப்ளஸ் ஒய் கியூப்னு இருக்குது. ஒய் கியூப்னா என்னது? ஒய் பவர் n ஃபார்மேட்டில் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ 3 இன்ட்டு ஒய் ஸ்கொயர்னு ஆகிடும். அதாவது மேலே இருக்க பவர் முன்னாடி வந்துட்டு ஒய் இன்ட்டு மேலே உள்ள பவரில் ஒன்று குறைச்சிக்கணும். ஓகேவா? ப்ளஸ் இசட் கியூப். இசட்டுங்கிறதும் நம்மளுக்கு இங்கே கான்ஸ்டன்ட் தான். அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னாலும் நம்மளுக்கு 0 கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ் 3xyzன்னு இருக்குது. இதை ஒய்யால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுனால 3xz இதெல்லாம் கான்ஸ்டன்ட். அது எல்லாத்தையும் முன்னாடி போட்டுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஃபைனலாக என்ன இருக்கும் அப்படின்னா 3y ஸ்கொயர் ப்ளஸ் 3xzன்னு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? டோ வி பை டோ ஒய் கண்டுபிடிச்சாச்சு. அந்த வந்த ஆன்சர் என்ன செய்யணும்? டோ பை டோ இசட் ஆஃப் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டோ பை டோ இசட் ஆஃப் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 3xz. அது கண்டுபிடிக்கும் போது இது இசட்டால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம் இல்லையா? அப்போ எக்ஸுங்கிறது ஒய்ங்கிறதெல்லாம் என்னது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். ஓகே? அப்போ இங்கே 3y ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இசட்டே இல்லைங்கிறதுனால இந்த டேர்ம் என்னது? கான்ஸ்டன்ட் ஆகிடும். அப்போ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது 0 ப்ளஸ் 3xzன்னு இருக்குது. ஸோ இசட்டுங்கிறது தான் இங்கே வேரியபிள். 3 இன்ட்டு எக்ஸுங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட். இந்த 3x அப்படியே எழுதிக்கலாம். இசட்டை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக 3xன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், இது எதனுடைய ஆன்சர் அப்படின்னா டோ ஸ்கொயர் வி பை டோ இசட் இன்ட்டு டோ ஒய். ஓகேவா? இப்போ இந்த டோ ஸ்கொயர் வி பை டோ இசட் இன்ட்டு டோ ஒய்யும் டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் இன்ட்டு டோ இசட்டோட ஆன்சரும் என்னது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்மளை ஃபைனலாக அது ரெண்டும் ஈக்குவல் தான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. நம்மளும் ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? therefore left hand side is equal to right hand side. That is டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் இன்ட்டு டோ இசட் is equal to டோ ஸ்கொயர் வி பை டோ இசட் இன்ட்டு டோ ஒய் is proved. ஓகேவா?